வணக்கம், நான் உங்க LMS. ஆரம்பிக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம வைக்க போற நேம் திருவனந்தபுரம் ஒன் டே. இது வழி மாதிரி எனக்கு தெரியல. ஏற முடியாது, மேல இருந்தா பார்த்து எனக்கு கீழே இருக்கு. நம்பிக்கை வர்க்க ஆரம்பிக்கல. எங்க வரும் ஏது வரும் ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் போறேன் ஷூட்டிங் போல வந்து லியோ படத்துல அந்த தலைவரை ஏறும்போது கேரளா கவர்மெண்ட் பண்ண அவனு சொல்லிக்கிறது என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் போடுங்கப்பா. அதுதான் கேரளானால ஓகே. அதே வேற ஸ்டேட்லாம் போயிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அதுவும் மலையாளத்துல இருந்தாங்கன்னா ஜோலி முடிஞ்சிடும். இங்கதான் போக போறோம். இப்ப கலவரம் ஆகாத வரைக்கும் சந்தோஷம் தான். இப்படி போகணும்னு எனக்கு தெரியல. கலவரம் நான் என்ன மீன் பண்றேன் பாத்தீங்கன்னா, அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. பர்ஸ் தெரிஞ்சு கூட அப்படின்ட்டாரு. கேமரா உள்ள கொண்டு போகணும்னா 200 ரூபாவாம். கேமரா உள்ளே கொண்டு போகணுன்னா 200 ரூபாவாம். ஸோ 200. ஓகே, நான் உள்ளே போயிட்டு வந்து சொல்கிறேன். நான் உள்ளே கேமரா கொண்டு போகிறதில்ல, சும்மா உள்ளே போயிட்டு வந்துட்டு என்ன இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பேக்கை கேமரா உள்ளே வச்சுட்டு பேக்கை இங்கே கொடுத்துட்டு போகணுமா? வாங்க கொடுத்துட்டு போயிட்டு ஜூக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. இப்போ ஸோ பேக் வைக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா கேட்டாங்க. ஸோ பேக்கை கொடுத்துட்டு பேக்கை வச்சுட்டு உள்ளே கேமரா அலோவ் பண்ணலை. அலோவ் பண்ணனா 200 பே பண்ண அப்படின்னாங்க. ஸோ வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து பேக்கையும் கேமரா உள்ளே வச்சுட்டு கொடுத்துட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். உள்ளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 இடத்துக்கு போனதோட ஜூக்கு போனதான் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா பாம்பெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஒரு பாம்பெல்லாம் இருந்துச்சு, நின்று ஆடிட்டுலாம் இருந்துச்சு. அப்புறம் போன 3 இதுலேயே அது ஒர்த்தான ஒரு பிளேஸ். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், வேறு லெவலு. நீங்கள் டிவியில் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்ததை நேரில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. திருவனந்தபுரம் ஷூட்டிங் போல் வந்திருக்காங்க. லியோ படத்தில் வந்த தலைவரை தான் காணும். இருந்துச்சு ஆனால் உள்ள கூண்டுக்குள்ளே ஆளைய காணும். ஏதோ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்ன ஷூட்டிங் தெரியல. அதோட கேரவன், அங்கே ஒரு கேரவன் இருந்துச்சு, இப்போ இங்கே ஒரு கேரவன் வந்து இங்கே ஷூட்டிங் நடக்க போகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஊர்லேருந்து கொஞ்ச நேரம் அங்கே ஷூட்டிங்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டேன். ஸோ இங்கேருந்து ஆலிமலை சிவன் டெம்பிள் போகணும். 5 o'clock தான் அங்கே ஓப்பன் ஆகும். நான் இப்போ எப்படி போகணும் அப்படின்ட்டு தெரியாது எனக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா மலையாளம் தெரியாது, அதனால தான். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கிலீஷில் போட்டிருந்தா கூட போயிடுவேன் நான். எல்லாம் மலையாளத்தில் போட்டிருந்தா கொஞ்சம் கஷ்டம். சரி, அட்டன்ஸ் சோதிச்சுட்டு போகலாம். இந்த ஜூவில் வந்து ஒருத்தர் டிக்கெட் கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து டிக்கெட்டு கேட்டேன், அப்படி தூக்கி எறிகிறாரு. ஸோ அவர் எனக்கு பிடிக்கல. சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு ரொம்ப டயர்டு. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கவே இல்லை, நடந்துகிட்டே இருந்தேன். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட உட்காந்து தான் இருந்தேன். அங்கே என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இதில் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு அங்கே பார்க்குறவங்கலாம் ஷூட்டிங் தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ பிளேஸு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சூப்பரு. மியூசியம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மியூசியம் ஓகே. ஆனால் நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அது அப்படி இல்லை. ஆனால் ஜூ வந்து அல்டிமேட்டு. திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தை தான் ஏதாவது மேட்ச் நடக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். எனக்காவது இந்தியாவுக்கு மேட்ச் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ நிறையா தடவை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எந்த மேட்சஸும் இல்லை. ஸோ இனிமேல் ஏதாவது மேட்சஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நம்ம வீடியோ போடுறோம். இந்த லைட்டு தெரியுதா? நம்ம இறங்குற இடத்துல ரிட்டர்ன் வந்த இடத்துல நான் கேட்டேன் எப்படி போகணும் அப்படின்ட்டு. தம்மானூர் போனால் அங்கேருந்து பஸ் இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ தம்மானூர் பஸ் ஏறிட்டு தம்மானூர் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டெம்பிளுக்கு போகிற பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அங்கே தான் இருக்குது.
மணிக்குள்ள வரும் அப்படி சொன்னாங்க. இன்னும் வயசு எல்லா இடத்துக்கும் டக்குன்னு போயாச்சு. இந்த லாஸ்ட் ஒரு பிளேஸ்க்கு மட்டும் பஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டதோட பில்லு வந்து 130. ஸோ அதோட மைனஸ் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் தெரியுது, பார்த்துக்கோங்க. எப்படியும் பஸ்ஸு கூட்டமாக தான் வரும் போல். சீட்டு கிடச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒரு வழியாக ஆலிமலை ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ 800 கிலோமீட்டர், சாரி 800 மீட்டர் நடக்கணும். ஸோ ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அப்படியே லிஃப்ட் போய்ட்டு அப்படியே போயிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கலாம் போல் அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக. சரி, ஓகே, பரவாயில்ல, போவோம். ஏன்னா இருட்டாச்சு, கொஞ்சம் வீடியோ அவ்வளோ தெரியாது, அதான் பார்த்தேன். ஸோ ஓகே, பரவாயில்ல, நம்ம பண்ணுவோம். ஆனால் இப்படி நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ திருவனந்தபுரத்துலேருந்து இங்கே வரையும் நின்றுக்கிட்டே தான் வந்தேன். ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்கும், 1 ஹவர் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். நின்றுக்கிட்டே தான் வந்தேன் 1 ஹவரும். அப்பாடா ஆகிப்போச்சு, அப்பா காலெலாம் வலிக்குது. சும்மா நின்றுட்டு வந்திருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டு அங்கே பொன்முடியெல்லாம் அவ்வளோ தூரம் நடந்தேன். ஸோ அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஸோ அப்படி நடந்து ஜூவில் 2 மணி நேரம் கிட்ட நடந்திருப்பேன். ரெஸ்ட் இருக்கவே இல்லை. ஸோ அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது மட்டும்தான் நான் கொஞ்ச நேரம் உட்காந்தேன். எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆலிமலை சிவன் டெம்பிளுக்கு டைரெக்டாகவும் பஸ் இருக்குது. ஸோ அது எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியல. திருவனந்தபுரத்துலேருந்து வருமா இருக்கும், இல்லைன்னா வேறு எங்கேருந்து வரும். போலீஸ்காருக்கு ஒரு விட்டு கேட்டுருக்கலாமோ. இங்கேருந்து நம்ம அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பார்த்தீங்கன்னா, சங்கமுகம் போவோமான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். நான் இங்கே போயிட்டு முடித்த பிறகு நான் சொல்கிறேன் போகிறேன்னா இல்லையா அப்படின்ட்டு. இன்னும் 450 மீட்டர் இருக்குது, இன்னும் 400 மீட்டர் தான் இருக்குது. ஸோ நிறைய ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்து சிவனை வழிபடுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய சிவன். நான் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல, நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். பீச்சு சவுண்டு கேட்குது எனக்கு. ஸோ அந்த அலையோட இது அவங்க இன்னும் கிட்ட போவோம். சரியான இறக்கமாக இருக்குது. இறக்கத்தில் இறங்கும்போது ஓகே, ஆனால் ஏறும்போது செத்துருவோம். ஆனால் சரியான இறக்கம், செங்குத்தா போகுது. சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடலோட அழகை ரசிச்சிருவோம், எப்படி இருக்கு அப்படின்னு. நீங்களே அந்த அழகை பாருங்க. அப்படியே எடுத்தோம்னா உள்ள வந்து ஆளுங்களா இருப்பாங்க. ஸோ பேச முடியுமா தெரியல. ஸோ உள்ள போயிட்டு ஒரு வீடியோ மாரி நான் மேக் பண்ணிட்டு வெளியே வந்து நம்ம பேசலாம். உள்ள போயிட்டு வந்துட்டேன். உள்ள போகும்போது சாமியை பார்த்து வியப்படைஞ்சனோ இல்லையோ, அங்க இருக்க கூட்டத்தை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அவ்வளோ பேர். ஸோ அவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, நான் உள்ள போய் சரி வீடியோ எடுக்கலாம் உள்ள போறேன். அங்க இருக்கும் எல்லாருமே போன தூக்கிட்டு அப்படி நிற்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. 2 காதலே கேட்டதை 4 அடி தூரத்துல பார்த்தா எப்படி ஒரு வியப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு சிவன். அதோட எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தா யோப்பா, எல்லாரும் ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாரும் போன் எடுத்துட்டு போட்டோ தான். நம்மளோட ஜெர்னி ஆலிமலையோட முடியுது. இதுக்கடுத்து சங்கமுகம் போகணும்னா பஸ் இருக்கும் போறதுக்கு எப்படியும், ஆனா ரிட்டர்ன் வர்றதுக்கு பஸ் இருக்காது, லிஃப்ட்டும் கேட்க முடியாது. ஏன்னா திருவனந்தபுரம் கேரளா 2 ஹெல்மெட் போட்டு போனோம் எப்பவுமே, அதனால யாரும் லிஃப்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்று. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா கடல்லாம் போய் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ போய் பார்த்தோம்னா அவ்வளோ கிளியராக தெரியாது. நானே கிளியராக தெரிய மாட்டேங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளாஷ் லைட்டில் இருந்து வீடியோ எடுத்தால் மட்டும்தான் நான் தெரிகிறேன். ஸோ இப்போ அந்த அப்புறம் ஏற்றுறது பார்த்தீங்களா, அதில் அப்படியே ஏறி வந்துட்டேன். இங்கேருந்து ஆலிமலை ஜங்ஷன் போனோம்னா அங்கே திருவனந்தபுரம் பஸ் இருக்கும். அதோட நம்ம ஜர்னியை முடிச்சிடலாம். ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஜாலியாக ஆரம்பிச்சனோ அதே மாதிரி முடிக்கும் போதும் அவ்வளோ ஜாலியாக முடிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ 3 இடத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு.
ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம், ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை. ஆனால் முடிக்கும் போது அவ்வளவு டயர்டு, கால் ரெண்டும் அப்படி வலிக்குது. ஏன்னா ரெஸ்ட்டே கொடுக்காம நடந்தோம்ல. ஸோ அதனால மட்டும்தான் ரெஸ்ட்டு எடுத்து திரும்ப 1 hour நின்றுருக்கேன். எந்த ஒரு வீடியோனாலும் இப்படி தான் முடிக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. ஏன்னா என்ன அப்படி சொல்றேன்னா, அவ்வளோ ப்ரெஸ்ஸாக ஆரம்பிக்கிற வீடியோ இப்படி டல்லாக முடிக்கிறேன். ஸோ பேசு டல்லாக இருந்தாலும் சரி, உள்ளக சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திருவனந்தபுரம் 1 day 3 பிளேஸ் விசிட் பண்ணிட்டோம். இந்த 3 பிளேஸ்ல இந்த பிளேஸ் தான் தரமான பிளேஸ். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் தமிழ்நாட்டில இருந்து, கேரளா அப்படின்னு எல்லா இடத்துல இருந்து வராங்க. இந்தியாவில இருந்து மட்டும் இல்லை, வெளிநாட்டுல இருந்தும் வராங்க இந்த டெம்பிளை பார்க்கறதுக்கு. அப்படி ஒரு கூட்டம். உள்ள போகும்போது அப்படியே பூரிப்பா இருந்துச்சு. அவ்வளோ பேர் அப்படியே ஃபோன் எடுத்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. நான் பார்த்து முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. உங்களோட பேசிட்டு இருந்த சமயத்தில் 2 பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பஸ் ஏறிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து நான் சொன்ன மாதிரி சுற்றி பாருங்கள். ஸோ நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த டே ஃபுல்லாக. ஸோ ஆனால் கொஞ்சம் டயர்டாகிட்டேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே டயர்டாகிட்டேன். ஸோ ஓகே, ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், கேரளா பஸ்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ கூட நான் ஒரு வீடியோ காமிக்க பாருங்க சைடில், சூப்பராக இருந்துச்சு. அது புது பஸ் நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டர் மில்லானோட இந்த டேவை முடிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு பஸ் எல்லாமே. ஏன்னா பழைய பஸ்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கேரளா பஸ்ஸை பொறுத்தவரை பழைய பஸ்ஸாக இருந்தாலும் செம்மையாக போகுது. திருவனந்தபுரம் 1 day நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம ரீச் ஆகிட்டோம். சூப்பராக இருந்துச்சு நான் சொல்லலாம். ஸ்க்ரீனில் டைமர் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து ஆஃப் பண்ண போகிறோம். இதேமாரி தான் எல்லா வீடியோவுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி என் பண்ண போகிறோம். ஸோ திருவனந்தபுரம் 1 day. ஸோ வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்கள். பொன்முடி 1 day அந்த மாதிரி, இல்லைனா ஆலிமலை 1 day. ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிடலாம். டைம் ஸ்டாப். ஸோ ஓகே, பாய்.